மீடியாக்கள் மறைச்சி நின்று அவங்களையும் எங்களையும் பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறீங்க. சரி, மறைச்சிருந்தாலும் செய்தியை மறைக்காம கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அன்புள்ள மணவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு திரு மாண்புமிகு சுந்தரேஷ் அவர்களே, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு புகழேந்தி அவர்களே, தொடக்கத்திலே அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அருமை சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், என்னுடைய கழுதகை நண்பர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்துடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே. நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர், மாநில குழுவினுடைய தலைவர், அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, மற்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் கழக முன்னோடிகளே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, ஒன்றிய கழக, நகர கழக, கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகத்தின் 2 தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அதிலே ஒரு தூணாக இருக்கக்கூடிய நம்முடைய துரை சந்திரசேகரன் அவர்கள், அதேபோல் இன்னொரு தூணாக இருக்கக்கூடிய வீரக்கதிரவன் ஆகியோருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இந்த திருமணம். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் பேசுகிற போது உறவின் அடிப்படையில எங்கள் வீட்டு திருமணம் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், உறவின் அடிப்படையில் மட்டுமல்ல, கட்சியின் அடிப்படையில் இது எங்கள் வீட்டு திருமணம், நம்முடைய வீட்டு திருமணம். எனவே என்னுடைய வீட்டு திருமணம் என்று சொல்லி சுருக்கிக் கொள்ளாமல், எங்கள் கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இருக்கிற காரணத்தால் எல்லோரும் குடும்ப பாச உணர்வோடு நாமெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மணவிழா நிகழ்ச்சியில இந்த இனிய மணவிழா நிகழ்ச்சியை நடத்தி வைத்து அதற்கு பிறகு மணவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த மணவிழாவை நடத்தி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கழக கொள்கை குடும்பம்தான் அப்படி 2 குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாச பிணைப்பை உருவாகி இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாது. வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய துரை சந்திரசேகரன் அவர்கள், அவரை பற்றி எல்லோருக்கும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 5 முறை திருவதியாறு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக
தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். இருந்தாலும் அவர் எம்எல்ஏ என்று சொல்வதை விட திருவொற்றியாரோட துறைன்னு சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும். ஆக மக்கள் செல்வாக்கை தொடர்ந்து பெற்று அவர் சிறப்பான பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த கழகத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆக மிக சிறப்பாக பணியாற்றி தனிப்பட்ட தனக்கு மட்டும் நல்ல பேரை வாங்கிக் கொள்வோம் என்று என்ன கொள்ளாமல் கழகத்திற்கும் நல்ல பேரை வாங்கித் தர வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சிறந்த செயல் வீரர் நம்முடைய துரை சந்திரசேகர். அவருடைய தம்பி மகள் தனுஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய மாநில அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரனுடைய மகனுக்கு இன்றைக்கு சம்பந்தம் பேசி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவராக இருந்த காலத்திலேயே கழகத்தினுடைய கவலராக இருந்து வளர்த்தவர் தான் நம்முடைய வீரகதிரவன் அவர்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தன்னுடைய வாத திறமையாலும் தன்னுடைய சட்ட அறிவாலும் கழகத்திற்கு துணை நின்றவர் நம்முடைய வீரகதிரவன் அவர்கள். இவருடைய அண்ணன் வீரகணேசன் அவர்களும் அதே போலதான் தொடர்ந்து 5 முறை நகரச் செயலாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு முறை பணியாற்றுவதே கடினம். திமுகவில் கிளை செயலாளர் பதவிக்கு வருவது எவ்வளவு சிரமம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நகரச் செயலாளர் பொறுப்பிலிருந்து 5 முறை பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சாமர்த்தியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். நானும் அவரை பல ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழகத்திற்காக உழைக்கக்கூடியவர். கழகத்தால் தனக்கு என்ன லாபம் என்று கருதாமல் தன்னால் இந்த இயக்கத்திற்கு லாபம் என்ற உணர்வோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனவிழாவிலும் நான் மறக்காமல் சொல்வது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்திருக்கக்கூடிய இந்த திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணமாக நடந்திருக்கு. இது போன்ற ஒரு சீர்திருத்த திருமணம் 1967க்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாக அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து அண்ணா அவர்கள் முதல் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்ன என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. 67 தான் அதற்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட முறைகளே நடைபெறக்கூடிய திருமணம் நாமெல்லாம் மகிழ்த்தக்கூடிய வகையில இந்த திருமணம் வந்திருக்கிறது. இங்கு நீதியரசர் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இன்னொரு நீதியரசர் அவர்கள் வர இருக்கிறார். திரு மகாதேவன் அவர்கள் வர இருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். தமிழில்